இந்த மாதிரி டஃப்பா கீழே உட்கார்றவங்க அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி பத்மாசன் நிலைக்கு வரக்கூடிய பிராக்டிசஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். தட்ஸ் அவர் வீடியோ டுடே. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் பெல்ட் இல்லாதவங்க ஷால் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க, பில்லோ சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பிளாக்குக்கு பதிலாக. ஸோ பிளாக் யோகா பிளாக்குன்னு நீங்கள் வீட்டில் இருந்தால் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் யூ கேன் யூஸ் பிலோஸ். இதுதான் நம்ம 2 ப்ராப்ஸ் இன்னைக்கு நம்ம காலை ஃப்ரீயாக்கி பத்மாசன் நிலையில உட்கார்றதுக்கான முயற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பத்மாசன் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, லெக்கோட ஸ்ட்ரென்த், நம்மளுடைய ஃபிளெக்சிபிலிட்டி, லெக் அண்ட் ஹிப் ஃபிளெக்சிபிலிட்டி, பேக். பத்மாசன் போட்டாலே பார்த்தீங்கன்னா ஸ்பைன் நேராயிரும், பேக்குக்கு சீரான எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். அதே மாதிரி டைஜஷன், பேக் ஈஸியாக இருந்துச்சுனாலே டைஜஷன், இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃப்ரீயாக அதோட நரிஷ்மெண்ட்ஸும் பிளட் சர்க்குலேஷனும் ஈஸியாயிரும். அண்ட் ஹார்ட்டு எல்லாத்துக்குமே பத்மாசன், பிகாஸ் லெக் ஸ்ட்ரென்த்னாலேயே பாடியோடைய ஃபுல் சிஸ்டம் பேலன்ஸ் ஆகுது ஜஸ்ட் பை டூயிங் பத்மாசனா. பியூட்டிஃபுல் தானே? ஸோ இதுக்கு 3 மேஜர் ஜாயின்ஸை ஈஸி பண்ணி அதோடைய சப்போர்ட்டிங் மசில்ஸை ஈஸி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட். எந்த ஜாயிண்ட்னா, ஜாயிண்ட் எப்பவுமே அது ஃபிளெக்சிபிள் தாங்க. அது ஏன்னா ரிஜிடான அந்த ஜாயிண்ட் ஏரியா வந்து மூவபிளாக தான் இருக்கும். இந்த மசில் இருக்கான்ல, இந்த மசில் பையன் தான், இவனை தான் நம்ம ஃப்ரீ பண்ணணும். இந்த ஏரியாவில் இருக்க மசில்ஸை ஃப்ரீ பண்ணணும். உங்களோட ஆங்கிள், ஃபீட்டு, அதுக்கப்புறம் இந்த ஏரியா முட்டியில் இருக்கிற மசில்ஸ். மெயினாக இந்த முட்டி தாங்க. இதுவும் அடுத்த ரொம்ப மெயினான ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் இந்த ஹிப் ஜாயிண்ட். இந்த 3 ஜாயிண்ட்ல இருக்கிற மசில்ஸை நம்ம ஃப்ரீயா, ஃபிளெக்சிபிளா, எனர்ஜெட்டிக்கா ஆக்கிட்டோம் அப்படின்னா பத்மாசன் போடுறது அல்வா சாப்பிட்ற மாதிரி. சாப்பிட்றது ஜாலி தானே? சாப்பிட்றதுலயே அல்வா சாப்பிடாதீங்க, ஃபைபர் ரிச்சா சாப்பிடுங்க. அப்பதான் மசில்ஸ் வந்து ஜாலியா, ஹாப்பியா அவனோட பர்ஃபார்மன்ஸ்ல ஃபுல் பொட்டன்ஷியலை காமிப்பான். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆங்கிள் ஜாயின்ஸ் வச்சுப்போம். இதைத்தான் நம்ம டீல் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஒரு டவல் இல்ல பெல்ட் இல்லைன்னா ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு லூப் கட்ட போறீங்க காலை. ஸோ ஆங்கிள்ஸை ஈஸியாக இப்படி கட்டிக்கோங்க. கட்டி ஒன்று சேர்த்து கட்டிக்கணும். ஒன்று சேர்ந்தாதான் அதோடைய பயன்பாடு ஜாஸ்தியாக இருக்க போகுது. இப்போது இந்த ஃபுல் ஆங்கிள், இந்த ஃபீட்டை வந்து வெயிட் கொடுத்து இதை ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். வஜ்ராசன் பொசிஷன். இந்த பொசிஷன்ல உட்காரும் போது உங்களுடைய ஆங்கிள்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஈஸியா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச்காக, இல்ல ஸ்ட்ரெச் கம்மியா இருந்தாலுமே ஒரு பில்லோ சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆங்கிள்ஸ்க்கு கீழேயும் பில்லோ சப்போர்ட்ஸ் வச்சுக்கோங்க. கால் வலிக்குதுன்னா, இப்போ எனக்கு வலி இல்லை உங்களுக்கு வலிக்குதுன்னா இங்கே ஏரியால ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய தைஸ் ஏரியால உங்க சீட்டுக்கும் ஒரு பில்லோ வச்சு மெதுவா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. உட்கார உட்கார வெயிட் ஷிஃப்ட் பண்ண உங்களுடைய ஆங்கிள்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆங்கிள்ஸை ஃப்ரீ பண்ணிகிட்டே இருங்க, ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதில் ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் வரைக்கும் நீங்கள் இந்த பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணும்போது நல்லா ஃப்ளெக்ஸ் ஆயிடும். மெடிடேட். ப்ரெஸ் பண்ணி ரிலாக்ஸ். ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா? விட்டுறக்கூடாது. மூச்சு எடுத்து விடுங்க, ஈஸி பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அடுத்த பொசிஷன் ஆங்கிளோட இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச். காலை கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கோங்க. பெல்ட் லாக்லேயே இருக்கட்டும். காலை இன்னும் ஓரளவுக்கு விரிச்சு இந்த இடுப்பு பகுதியை கீழே நோக்கி ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி உட்காரும் போது எக்ஸ்ட்ராவா இந்த ஆங்கிள் ஏரியால ஸ்ட்ரெச் ஜாஸ்தி ஆகும். ஸோ உங்களால ஃபுல்லா உட்கார முடியலன்னா பில்லோ சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சீட்டுக்கு பில்லோ சப்போர்ட் யூஸ் பண்ணி காலை 2 சைடில் வச்சுட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஒன்ஸ் இது கம்ஃபர்ட் ஆன பிறகு பில்லோஸ் ரிலீஸ் பண்ணி உட்கார பாருங்க. ஸோ பெல்ட் லாக்காக இருக்கிறதுனால கால் விரியறது கம்மியாயிரும். காலா நகர்ந்து போகிறதோ இல்லை இப்படி வி ஷேப்பில் விரியறதோ கம்மியாயிரும். ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்ட்ரெச்சே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் இப்படி பண்ணுறது பழக்கப்படுத்துவீங்க. ஆனால் நம்மளுக்கு பத்மாசனுக்கு ஃபுல் ஃபீட்டும் ஈஸியாக ஹேண்டில் ஆகணும், ஆங்கிள்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீராசன் பொசிஷன். வீராசனும் வஜ்ராசன் பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினுக்கு நல்ல ப்ராக்டிஸ் தான். நல்ல நரம்பை இழுத்து கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த நரம்பு சுருண்டு இருக்கிறத ஃப்ரீ பண்ணிட்டே இருங்க. ரத்த சப்ளையும் ஈஸியாகும். பட் கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஸ்லோவாக, ஜென்டிலாக, ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பண்ணுங்க. ரைட்?
ஸோ ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாமா வீராசன்ல? யா, ஆல்மோஸ்ட் கம்ஃபர்டபுள். கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஆகிட்டே இருக்கு. சின்ன வலி இருக்கத்தான் செய்யும். மறுபடியும் ஈஸி பண்ணிட்டு வாங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் நிலை. ஆங்கிள்ஸ் ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். உட்காந்து பார்த்துடலாமா? எஸ், கம்ஃபர்டபுள். நவ் எஸ், ஆங்கிள் வலி இருக்கு பட் மேனேஜபிள் பெயின். ஆங்கிள்ஸ் நல்லா ஃப்ரீ ஆயிட்டு இருக்கு. கடைசியா நல்லா ஃப்ரீ ஆகும்போது உங்களுக்கு வலியே இல்லாம இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் டெய்லியுமே கொடுத்துட்டு இருக்கணும். அடுத்த பார்ட் என்னங்க? இது மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் இருக்கும் இதுலயே. முட்டி, நீ தான். இந்த நீயை வந்து ஃப்ளெக்ஸ் பண்றது தான். ஏன்னா நீயை வந்து திருப்பலாம் முடியாது, இந்த சைடெல்லாம் திரும்பாது. அது ஒரே மூமெண்ட் வந்து மடக்கிறது தான். இப்போ நீட்டுறோம், இது நார்மல். மடக்கிறது மட்டும்தான் இதோடைய ஒன்லி மொபிலிட்டி. அட்லீஸ்ட் ஆங்கிளாவது சுற்றும், டொயின்னு எல்லா டைரக்ஷன்லையும் சுற்றும். பட் நீ அப்படி கிடையாது. நீக்கு சப்போர்ட்டிங் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காஃபு, இந்த தைஸ் தான். ஸோ இதை நம்ம ஃப்ரீ பண்ணிட்டே இருந்து இதை முட்டியை ஈஸி பண்ணணும். ஸோ நீ பெயின் இருக்கவங்க இந்த மடக்கிறதே கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க. ரொம்ப வலிக்குதுன்னு பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. பத்மாசன் போடுறது இன்னும் கொஞ்சம் நாள் நீ ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மாறும். நீ பெயின் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி நீ பெயினை ரிலீஸ் பண்ணுங்க. இதுக்கான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. அதை எடுத்து நீ பெயின்கான ப்ராக்டிஸ் ஸ்பெஷலாக பண்ணுங்க. ரைட், இப்போ அடுத்தது கால் நல்லா விரிக்கிறீங்க. ஹிப்பை நல்லா விரிச்சிருங்க. இப்போ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா முன்னாடி சரிஞ்சு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. ஓப்பன் பண்ணிட்டே இருங்க. எவ்வளோ முடியுமோ காலை விரிங்க. விரிச்ச பிறகு ஒரு காலை மட்டும் இப்படி மடக்கிங்க. பாருங்க, திருப்புங்க. இப்படி நல்லா திருப்பி இப்படி மடக்கி கொண்டு வாங்க. மடக்கி உள்ள நோக்கி கொண்டு வாங்க. இந்த ஹீல் வந்து நம்மளோட பாடியோட சென்டர் பகுதிக்கு கொண்டு வரணும். கை உள்ள விட்டு தொடையை நல்லா விரிச்சு சென்டர் பகுதிக்கு கொண்டு வாங்க. இப்போ பாருங்க, நம்மளோட ஆங்கிள் நல்லா விரிஞ்சிருக்கு இல்லையா? நல்லா எடுத்து பாருங்க, ஏறி உட்காருங்க. ஹீல் மேலேயே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. இப்போ நல்லா விரியும். இந்த தொடை இதெல்லாம் ஃப்ரீயாக ஹேண்டில் ஆகும். நல்லா விரிச்சிட்டே வாங்க. உட்காந்து எந்திரிங்க. கால் நல்லா மறுபடியும் சைடில் விரிச்சிட்டே இருக்கணும். இது விரிக்க விரிக்க தான் உங்களுக்கு ஹிப்பும் ஃப்ரீ ஆகும், நீஸும் நல்லா டேக் ஆகும். ஸோ இது பிரிஞ்சு பிரிஞ்சு வருதுன்னா கட்டிக்கோங்க. தொடைய வேணா கொஞ்சம் கட்டிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், ரிலாக்ஸ். இப்போ முட்டி ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு. கால் வேணா விரிச்சு டேப் பண்ணிக்கோங்க. ஈஸி பண்ணிட்டு அடுத்த கால் விரிச்சிட்டேன். அடுத்த கால் மடக்கி நல்லா உள்ளே இருக்கிற தொடைய வெளியே விரிச்சு bringing it close. ஹீல் நல்லா பிளேஸ் பண்ணுங்க. உடம்புக்குள்ளே பிளேஸ் பண்ணிட்டு நல்லா இந்த குதி பாருங்க, ஆனல் ஏரியா நம்மளுடைய சென்டர் பாடி பார்ட்டை டச் பண்ண மாதிரி இருக்கணும். விரிச்சிட்டே வாங்க. காலை வெளியே தள்ளிட்டே இருக்கணும், விரிச்சிட்டே இருக்கணும். ஸோ இது ஆங்கிளும் ஸ்ட்ரெச் ஆகும், நீயோடைய மேக்ஸிமம் ஃப்ளெக்ஷனில் இருக்கும். நல்லா அழுத்துன மாதிரி. இதுலேயே ஒரு அளவுக்கு நீயும் ஆங்கிளும் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்ததாக எந்த ஏரியாவை ஃப்ரீ பண்ண போகிறோம்? எஸ், இட் இஸ் அவர் ஹிப் ஜாயிண்ட். இந்த ஏரியாவை ஃப்ரீ பண்ணுறோம். இதில் தான் நிறைய மசில்ஸ் வந்து என்கேஜாக இருக்குது. ஸோ நம்ம காலை நீட்டி உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீட்டி உட்காந்துட்டு இந்த கால் இருக்கு இல்லைங்களா, முட்டியை நல்லா தூக்கி சைடில் கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணி செஸ்டோட ஒட்டி வச்சு நல்லா ஷேக் பண்ணுங்க. ஷேக் ஷேக். எஸ், இது மாதிரி ஒரு 20, 30, 50 ஷேக் பண்ணிட்டே இருங்க. உங்கள் இடுப்பு, இந்த க்ளூட்டஸ் மேக்சிமஸ் மினிமஸ் இப்படிலாம் நிறைய மசில்ஸ் இருக்குங்க. இங்கே எதுங்க பட் ஏரியா, இந்த ஏரியாவில் இருக்க மசில்ஸ் ஃப்ரீ ஆகணும். இதில் இருந்து ட்ராவல் ஆகிற, முட்டிக்கு ட்ராவல் ஆகிற நம்மளுடைய ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் இது ஃப்ரீ ஆகிறதுக்கு இந்த ஜாயிண்ட் தான் முக்கியமான காரணம். இதை ஈஸி பண்ணிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்விங், ஒரு குழந்தைய கையில் ஏந்தி நல்லா ஸ்விங் பண்ணுற மாதிரி காலுங்கிற குழந்தைய கையில் ஏந்தி ஸ்விங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஹிப் ஜாயின்ட்ஸ் ஃப்ரீ ஆகுது. நல்லா சைடு தூங்க மாட்டேங்கிறான், ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்கிறான்ல, நல்லா சைடு கொடுத்துட்டே இருங்க. யா, ஒன்று சைடு சைடு சைடு. யா, சேஞ்ச், லெக் சேஞ்ச். டேப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மடக்கும் போது ஒரு சின்ன ஒரு பிடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிடும். ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்க்கு அப்புறமும் காலை டேப் பண்ணி மசில்ஸை ஃப்ரீ பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்த கால்
நம்ம ஹஞ்ச் பண்ணிட்டே போவோம். இந்த மாதிரி காலை ஹக் பண்ணும்போது பின்னாடி போயிட்டே இருப்போம். டெயில் போன்ல சப்போர்ட் பண்ணிடுவோம். நேரா உட்கார ஆரம்பிங்க. நேரா உட்காந்து ஷேக் பண்ணுங்க. 20, 30, 50 உங்களோட கவுண்ட் தான். எவ்வளோ தூரம் பண்ணால் உங்களுக்கு ஹிப் ஜாயின்ஸ் ஃப்ரீ ஆகுதோ அவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க. ஈஸி பண்ணிகிட்டே இருங்க. மேக்ஸிமம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒவ்வொரு பயிற்சிக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம். அதுலேயே மசில்ஸ் வந்து ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலெல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயினும் பண்ணாதீங்க, அதே மாதிரி பண்ணாமே இருக்காதீங்க. சின்ன சின்ன முயற்சி ஒவ்வொரு நாளும் பண்ணுறதே போதுமானது. அது நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். இப்போ பாருங்க, கால் நல்லா உள்ளே இருக்கு பார்த்தீங்களா? நல்லா தூக்கி உள்ள வைங்க. எந்த கேப்பு இப்போ இந்த தொடையெல்லாம் இப்படி வெளியே வரணும். வெளியே வந்து நல்லா கால் விரிய ஆரம்பிக்கணும். இங்கே வச்சிங்கன்னா முட்டி மேலே தான் தூக்குன மாதிரி இருக்கும். நல்லா உள்ளே தள்ளி வைங்க. இந்த ஹீல் வந்து உங்களுடைய பாடி டச் பண்ண மாதிரி இருக்கணும். பாதெல்லாம் விரிஞ்சு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். நல்லா முட்டி அமுக்குங்க. நேராக உட்காருங்க. முன்புறமாக சரிஞ்சு கீழே காலை அழுத்திட்டே இருங்க. இப்போ மெதுவாக இந்த காலை க்ளோஸ் பண்ணி பாருங்க. ஸோ க்ளோஸாக வந்து முட்டி மேலே இல்லாமல் கீழே கொண்டு வந்துட்டீங்கனாலே, கீழே கொண்டு வர்றது ரொம்ப சிம்பிள் தாங்க. நிறைய பேர் இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க, முட்டியில் மேலே இருக்கு எப்படி நான் தூக்குறதுன்னு. ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட், ஸ்ட்ரைட்டு. ஏன்னா பின்னாடி பிளாக் வச்சுக்கோங்க. பிளாக் மேலே கை வச்சு முன்னாடி வந்துட்டே இருங்க. முட்டி கீழே இறங்கிருச்சுனாலே இந்த காலை தூக்கி மேலே கொண்டு வந்துடலாம். பத்மாசனா. இப்போ ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஆட்டி பாருங்க. ஃப்ரீயாக ஆட்ட முடிஞ்சதுனாலே ஈஸி தான். ஸோ ரொம்ப நேரம் போட வேண்டாம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு முட்டி வலி ஸ்டார்ட் ஆயிரும். அதனால கொஞ்ச நேரம் 1 செகண்ட் போட்டுட்டு எடுத்துருங்க. அதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்ட் இம்ப்ரூவ் பண்ணும்போது யூ வில் பி பெட்டர் வித் த பர்ஃபார்மன்ஸ். எடுத்தோடனே நான் பத்மாசன் போட்டு ரொம்ப நேரம் உட்காந்து நோ டோன்ட் டூ தட். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு ஒரு காலில் இந்த கால் மாற்றி பண்ண போகிறோம். ஸோ 2 கால்லையும் சமநிலை கொடுத்து பண்ணிவிடுங்க. ஒரு காலில் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் ஈஸியாகும், இன்னொரு கால் மேலேயே தான் இருக்கும். அந்த ஹிப்ஸோ உங்களுடைய பெல்விக்ஸோ விரியாது. ஸோ 2 காலோடதும் மாற்றி பண்ணணும். அதே மாதிரி தான் முயற்சி. இப்போ பாருங்கள், என் கால் ஒரு சைடு மேலே இருக்குது. இறக்குறது ஈஸி தான். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் பின்னாடி இருக்கிறதுனால மேலே தூக்கியிருக்கு. நேரி உட்கார்ந்த பிறகு இறங்குது பாருங்க. இறங்க ஈஸியாக இருக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு இந்த மசில்ஸ் வீக்னால, நீ வீக்னால ஒரு வேளை வலிக்கலாம். மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன் போஸும் நம்மளுக்கு தெரியும் தானே, அதை வச்சு தான் நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். மெதுவாக காலை தூக்கி எடுத்து போட்டு பாருங்க. வலிக்குதா, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி பண்ணிவிட்டு மறுபடியும் காலை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. வலிக்கிற இடத்துல ஃப்ரீ பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப வலிக்க விடக்கூடாது. 1 செகண்ட் வரைக்கும் வலி தாங்கலாம். ரொம்ப நேரம் தாங்கும் போது தாங்கிடுவோம். நம்மளாம் யாரு வலி தாங்குறவங்க தானே. தாங்கிறதுனால பிரச்சனை இல்லை, இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கணும். இன்ஜுரி ஆச்சுன்னா மறுபடியும் பத்மாசன் போடுறதுக்கு சிரமமாயிரும். ஸோ மெயின்டைன் அண்ட் பி அவேர் வென் யூ ஆர் ப்ராக்டிசிங். கவனம் கொடுத்து பயிற்சி பண்ணணும். சில வலிகள் ஓரளவுக்கு தாங்கிக்கலாம். கொஞ்சம் டீப்பனாக வலி கொண்டு போகும்போது யூ மே கெட் இன்ஜர்ட். அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ பத்மாசன் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பத்மாசன்லேயே உட்காந்து பண்ணிடலாம் பாருங்க. ஃபுல் பத்மாசன் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா தெரியுதா? கால்லாம் நல்லா தரையோட தரையா அமுந்துருச்சு. முதுகு நேராயிட்டே வருது. இது ஒரு நல்ல மெடிடேஷன் பொசிஷன் தான். ஸோ அட்வான்ஸாக மெடிடேஷன் பண்ணுறவங்க பத்மாசன் பயன்படுத்தி மெடிடேட் பண்ணுவாங்க. பிகினர் லெவல் காலெல்லாம் வலிக்குது, மெடிடேஷன் இதில் பண்ண முடியாதுன்னா நார்மல் மெடிடேஷன்லேயே. ஸோ பத்மாசன் பண்ணுறதுனால டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட ஸ்பைனில் இருக்கிற நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் சீராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஈஸியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு, பிராணா மூமெண்ட்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் all these stretches to achieve Padmasana. Ta-da!